நீரை நீங்கள் உறிஞ்சி விற்கிறீர்கள். ஒரு போத்தல் 20 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய், குடுவை 100 ரூபாய். ஒரு மனச்சான்றுற்ற மனித கூட்டம் சிந்திக்கணும்ல. சரி, நம்ம கடையில் வாங்கி இந்த கிண்லே, கோஃபெனா, மினரல் அதெல்லாம் குடிச்சிடறோம். கண்ட கண்ட பேரில் வருது, ஏதோ குடிச்சிடறோம். குடுவையில் இங்கிருந்து வீட்டில் இருந்து அடித்தா 10 கேன் கொடுங்க, 10 குடுவை கொடுங்கன்னா கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிடுறாரு. அதிலே சமைச்சுக்கிறோம், எல்லாம் சாப்பிட்றோம். சரி, இந்த உலகில் இருக்க மற்ற உயிரினங்களை ஒரு தடவை கற்பனை பண்ணுங்க. மனிதர்களுக்கு முதலாளிகள் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, கடையில் கொடுத்துட்றாங்க, வீட்டில் கொடுத்துட்றாங்க. யானை, புலி, சிங்கம், கரடி, கொக்கு, நரி, நாய், சிட்டுக்குருவி, பூச்சி, வண்டு, பாம்பு, தேளு இதெல்லாம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? தண்ணீருக்கு என்ன செய்யும்? பாம்பு கொத்தத்தானே வரும். ஒரு பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்கு. அவர் திரும்பி பார்த்து தண்ணி வச்சிருக்கிறாரு, அதை ஏதோ கேட்குதுன்னு நினைச்சு திறந்து அப்படி போத்தலை குடிச்சு தண்ணியை குடிச்சிட்டு போகுது. ஒரு அணில் வலைவெளியில இருக்கு, நீங்க என் தம்பியெல்லாம் பார்த்துருக்கலாம். அணில் அப்படியே பின்னாடியே போகுது. அவர் பாவமா அப்படியே 2 காலில் அப்படியே ஓடுது. அவர் அப்படியே திரும்பி பார்த்து தண்ணியை திறந்து அப்படி குடிச்சிட்டு அப்படியே ஓடுது. எப்படி இருக்கு? மாடு வருது, மாடு தண்ணி இல்லை, ஒரு அடிவைப்பு இருக்கு, இப்படி வருது. வந்து இந்த அடிவைப்பை இந்த தாடையை வச்சு அப்படி ஒரு அழுத்தது, தண்ணி வந்தாலும் திருப்பி வருது, ஒரு அடி அடிக்குது. பாலா போன இந்த மனித சமூகம் இருக்கே, தான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல, விளையாட்டு திடல், ஒரு தடவை அந்த திடலை நினைக்க 2,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. நாம ஏன் IPL போராட்டத்தை தடுத்தோம்? காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறோம், இங்கே நாங்கள் தண்ணி இல்லாமல் கிடக்கிறோம். ஒரு தடவை கிரவுண்டை நினைக்கிறதுக்கு 2,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. நீ 2-3 தடவை நினைச்சீங்கன்னா 5,000-10,000 லிட்டர் தண்ணீர். நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவை, அங்கேருந்து தண்ணி வாங்கி தர துப்பில்லை, இது எதுக்கு வீணாக்குறாங்கிற சண்டை தான் நாங்கள் நிறுத்தினது. தண்ணீரின் அருமையை உணர்த்தணுங்கிறது. ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு தண்ணீரை ஊற்றி நினச்சிட்டு போகிறாங்க. அந்த புல் வந்து இயற்கை புல் அல்ல, சிந்தட்டிக்கு. அதில் தண்ணியை ஊற்றி நினச்சிட்டு போகிறாங்க. குரங்குகள் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, கூட்டமாக வந்து அவன் ஊற்றிட்டு போன தண்ணியை நக்கி நக்கி குடிக்குது. ஆனால் அதை பார்த்த உடனே நமக்கு அதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்க எப்படி மனசு வரும்? எவ்வளோ பெரிய துயரம் நிகழ்ந்துருச்சு பார்த்தீங்களா இந்த நாட்டில். காடுகளில் இருந்து தான் நமக்கு அருவி வந்தது, அருவியில் இருந்து ஆறு வந்தது. ஆனால் காடுகளில் தண்ணி இல்லை என்று இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரங்கள், அரசாட்சி செய்கிற தலைவர்கள், முதலமைச்சர்கள், பிரதம அமைச்சர்கள் என்ன தெரியுமா செய்றாங்க? இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க தெரியுமா? ஆட்சியாளர்கள் மலையின் அடிவாரத்தில் ஒரு பெரிய தொட்டியை கட்டி வச்சிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் கட்டியிருக்கு. இங்கே இருந்து தண்ணியை கொண்டு போய் அந்த தொட்டியில ஊத்திட்டு வர்றாங்க. எதுக்கு? யானை, சிங்கம், புலி, கரடி, இந்த காட்டு மாடு, வரையாடு இதுக்கெல்லாம் குடிக்கட்டு தொட்டியில தண்ணியை அப்படி ஊற்றி விட்டு வந்த தண்ணி தொட்டியிலே தண்ணீர் வத்தி விட்டது. வத்தி விட்ட பிறகு ஒரு யானை வருது. அதுக்கு தும்பிக்கை நீளமா இருந்தானா அது அப்படியே தண்ணி தும்பிக்கை விட்டு குடிச்சிட்டு போயிருது. ஒரு காட்டு எருமை வருது, அது தண்ணியை பார்த்துருச்சு, ஆனா அதுக்கு தும்பிக்கை இல்லை, குடிக்க முடியல. அந்த தொட்டியை சுத்தி 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 பரிதாம வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது வலிக்காத மனம் கொண்டவன் மனிதனாக இருக்க முடியுமா என்று நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த காட்டெருமை சத்தா என்னங்க, யானை சத்தா என்னங்க? ஒரு யானை ஒரு முறை உணவை தின்றுவிட்டு கழிவுப்பட்டால் 20,000 விதைகளை பூமியில் தூவுதுங்கிறான், மர விதைகளை. பறவைகள் செத்து விட்டா என்னங்கிறான். நீ மலைகளில் இருந்துதான் உனக்கு அருவி வந்தது. அந்த அருவி அங்க வருவதற்கு காரணம் எது? அடர்ந்து படர்ந்து இருக்கிற காடுகள். அந்த காடுகள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. அந்த காடுகளை நட்டது நம் பரம்பரையில் நமது முன்னோர்கள் அல்ல, என் உடன் பிறந்தார்களே. அந்த மரங்களை நட்டு வளர்த்தது அவ்வளவும் பறவைகள். நீங்க நன்கு விளங்கிக்கணும். இந்த பூச்சி, இந்த வண்டு, இந்த பறவைகள், இந்த விலங்குகள் இல்லை என்றால் உலகில் உயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் உருவாகாது. இதை பற்றி கவலையே படாத இந்த ஆட்சியாளர்கள் மொத்தமே 1500 யானை தான் இருக்குதுங்கிறான். உங்களுக்கு நம்ப முடிகிறதா? நம்முடைய தாத்தா இந்த ஆனந்த விடன் ஒரு பத்திரிகை, இந்த இதெல்லாம் வருதுல்ல, கல்கி ஏதோ ஒரு இது, அதை அதனுடைய SS வாசன் அவர் நம்ம ஐயா ஔவையார்னு ஒரு படம் எடுக்கிறார். ஔவையாருங்கிற படத்தை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு காட்சி, ஒரு பதிவு, ஒரு கட்டம், நாங்க ஷார்ட் ஃப்ரேம் இவ்வளவு வருஷத்துக்கு இருக்கும். அதுல 1000 யானைகளை வரிசையா நிறுத்திப்பார். ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சிக்கு 1000 யானைகளை நம் தாத்தா நிறுத்தி இருந்தான். இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் 1007 யானைகள் தான் இருக்கு. தண்டவாளத்தில் அடிபட்டுருச்சு, தண்ணி இல்லாம கிணத்துக்கள் விழுந்து செத்துருச்சு. இதெல்லாம் இவர்களுக்கு செய்தி. விவசாயி செத்தாலும் உனக்கு செய்தி. இன்றைக்கு விவசாயி சாகிறான் என்பது செய்தி.
நாளை நீ உணவில்லாமல் சாக போகிறான் என்பது அதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு தான் அது. அப்போ இது எதை பற்றியும் கவலைப்படல. காட்டை நான் வளர்க்கலாம், தண்ணீரை நான் தேக்கி வைத்து போகலாம். இன்னைக்கு உறிஞ்சி விற்கிறான்னா நம்ம ஆட்சிக்கு வந்தவன தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது. முதல் தடை அதுக்கு தான் போடுவேன், பேங்க். தண்ணீரை குடுவையில் அடைத்து விற்கிற முதலாளிகிட்ட கேட்பேன், மக்களுக்கு இல்ல, அரசாங்கத்துக்கு தண்ணியை கொண்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை, தடையின்றி விற்கிறதுக்கு உனக்கு மட்டும் எங்க தண்ணீர் வருது? அதை சொல்லு. வற்றாத தண்ணி முதலாளிகள், தண்ணியை உறிஞ்சி கொண்டு வந்து கொடுக்கிற முதலாளிகள் வத்தல, டாஸ்மார்க்ல தண்ணீர் வத்தல. இது ரெண்டையும் எங்கிருந்து தண்ணீர் வருது? எங்கிருந்து வருது? தனியார் முதலாளிகள் தண்ணீரை உறிஞ்சி விற்கட்டும், ஒப்பந்தம் போடட்டும் அரசு. 200 ஏக்கர்ல ஒரு ஏரியை வெட்டு, நீரை தேக்கு, அந்த நீரை சுத்திகரிச்சு என் மக்களுக்கு குடிநீரா கொடு, சம்பாரிச்சுக்க. அப்படி இல்லையே, நீ நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம் என்கிற ஒப்பந்தத்தில் மொத்தமாக உறிஞ்சி வித்து விட்டு போகிறார். தண்ணீரை, உயிராகாரம் தண்ணீரை, உலக உயிர்களின் உயிர் தேவையை, மனிதனின் அறிவை வளர்க்கிற கல்வியை, மனிதனின் உயிரை காக்கிற மருத்துவத்தை, மனிதன் நடந்து செல்கிற பாதையை, இதையெல்லாம் வியாபாரமாக்கிவிட்ட நாடு நாடு என்று எப்படி நம்புவீர்கள்? சத்தியமாக சொல்கிறேன் என் அன்பு மக்களே, இது நாடல்ல, நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நரகம்.